அண்ணாமலை ஒரு மக்கள் தலைவர், மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர். தமிழ்நாட்டில் எந்த மூலையில் போட்டியிட்டாலும் அவர் வெற்றி பெறுவார். வானதி ஸ்ரீனிவாசன் வெளியிட்ட பரபரப்பு தகவல். வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தமிழக பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட போதும் அவர் ஒரு மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவராகவே இருக்கிறார். பாஜகவை பொறுத்தவரை மாநில தலைவர்கள் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு அவர்கள் இருக்கும் இடமே தெரியாது. ஆனால் அண்ணாமலை அப்படி அல்ல. அவர் தலைவர் பதவியில் இல்லை என்றாலும் கூட அவர் ஒரு தலைவராகத்தான் பலம் வந்து கொண்டிருக்கிறார். அவரை தமிழக மக்கள் பாஜகவின் ஒரு முக்கிய தலைவராகவே பார்க்கிறார்கள். அதனால்தான் எடப்பாடி, நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் சேர்ந்து கொண்டு அண்ணாமலைக்கு எதிரான எத்தனை வேலைகளை செய்தாலும் அவர்கள் களத்தில் தில்லாக நின்று கொண்டிருக்கிறார். அதோடு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காதா என்று ஒவ்வொருவரும் அலைந்து கொண்டிருக்க, அண்ணாமலையோ தனக்கு வாய்ப்பு கிடைத்தும் கூட நான் எதிர்பார்க்கும் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு அளித்தால்தான் போட்டியிடுவேன் என்று துணிச்சலாக சொல்கிறார். இந்த துணிச்சல் தமிழக அரசியலில் உள்ள எந்த கட்சி தலைவர்களுக்கும் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் அண்ணாமலையை பொறுத்தவரை கோவையில் உள்ள தொகுதியில் போட்டியிட்டால்தான் வெற்றி பெறுவார் என்பது அல்ல. அவரை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுக்க மக்களுக்கு பரிச்சயமான ஒரு தலைவராக இருக்கிறார். அதனால் அவர் எங்கு வேண்டுமானாலும் போட்டியிடலாம் என்பதே அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக உள்ளது. அதாவது அண்ணாமலை கோவை மட்டுமின்றி தமிழ்நாட்டில் தென்கோடியில் உள்ள ஒரு மாவட்டத்தின் எம்எல்ஏ தொகுதியில் போட்டியிட்டாலும் கூட அந்த தொகுதி பரபரப்படைந்துவிடும். எப்படி மு.க. ஸ்டாலின், எடப்பாடி போட்டியிடும் தொகுதிகள் கவனம் பெற்று வருகிறதோ அதே போன்று அண்ணாமலை போட்டியிடும் தொகுதியும் பிரபலமாகிவிடும். அந்த தொகுதியும் தமிழகம் முழுக்க கவனத்திற்கு பெற்றுவிடும். அந்த அளவிற்கு தமிழக மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவராகிவிட்டார் அண்ணாமலை. அதனால் அப்படிப்பட்டவர் நான் கோவையில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்தால்தான் போட்டியிடுவேன் என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தமிழ்நாட்டில் எங்கு களமிறங்கினாலும் அண்ணாமலைதான். அவருக்கென்று தமிழ்நாடு முழுக்க வாக்கு வங்கி உள்ளது. அதோடு தற்போது பாஜக, அதிமுகவுடன் இணைந்து வலுவான கூட்டணி அமைத்து போட்டியிடுவதால் தமிழ்நாட்டில் எந்த முறையில் போட்டியிட்டாலும் அண்ணாமலை வெற்றி பெறுவார். அதனால் அவரை பொறுத்தவரை தன்னை கோவை மக்களுக்கு மட்டுமே பரிச்சயம் என்று நினைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நினைத்தால் இன்னும் தனது பலம் என்ன என்று அவர் தெரியாமல் இருக்கிறார் என்றுதான் அர்த்தம். காரணம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் சென்று கேட்டால் கூட அண்ணாமலை பாஜகவின் முக்கிய தலைவர் என்று கூறுவார்கள். அந்த அளவுக்கு கடைக்கோடி மக்கள் வரை அவர் போய் சேர்ந்து விட்டார். அதனால் அண்ணாமலையை பொறுத்தவரை இந்த தொகுதியில்தான் நான் போட்டியிடுவேன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு ஒரு தொகுதியில் போட்டியிட களமிறங்கிவிட்டால் அந்த தொகுதி ஸ்டார் வேட்பாளர் தொகுதியாகி தமிழ்நாடு முழுக்க கவனம் பெற தொடங்கிவிடும். அதோடு அண்ணாமலை மற்ற தலைவர்களைப் போல் கிடையாது. அடிமட்டத்திலிருந்து வளர்ந்து வந்தவர். அவருக்கு கள அரசியல் மிக நன்றாக தெரியும். மக்களை எப்படி அணுகுவது, தனக்கு எப்படி வாக்கு சேகரிப்பது என்பதெல்லாம் அவர் நன்றாக தெரிந்தவர். அதனால்தான் நோட்டாவுடன் போட்டி போட்ட பாஜகவை இரட்டை இலக்க வாக்கு வங்கி உள்ள கட்சியாக வளர்த்து காட்டினார். இது அத்தனை சாதாரணமான விஷயம் அல்ல. திராவிட கட்சிகள் மட்டுமே ஆளுமை செலுத்தி வந்த தமிழ்நாட்டில் பாஜகவாலும் வளர முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர். டெல்லி பாஜகவுக்கு தமிழ்நாட்டின் மீது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியவர். என்றாலும் அவர் அண்ணாமலைதான் என்று கூறும் அரசியல் விமர்சகர்கள் அண்ணாமலையை பொறுத்தவரை தன்னை டெல்லி பாஜக எந்த தொகுதியில் போட்டியிட சொன்னாலும் அவர் தயங்காமல் போட்டியிட வேண்டும். அவருக்கு வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. அண்ணாமலைக்கு எதிராக திமுக எப்படிப்பட்ட வேட்பாளர்களை நிறுத்தினாலும் அவர்களை அண்ணாமலையால் தோல்வியடைய செய்ய முடியும். குறிப்பாக கோவை மக்களவை தொகுதியில் கொங்கு மண்டலம் தங்களது கோட்டை என்று சொல்லிக் கொள்ளும் அதிமுகவின் வேட்பாளரை கூட அண்ணாமலை பின்தங்க வைத்தார். அங்கு அண்ணாமலை 2வது இடம் பிடித்து அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளினார். அந்த அளவுக்கு அவருக்கென்று தனிப்பட்ட முறையில் மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு உள்ளது. அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிட்டாலும் அண்ணாமலையை ஒரு தனித்துவமான தலைவராகத்தான் மக்கள் பார்ப்பார்கள் என்பதை அவர் மறந்துவிடக் கூடாது என்று பலரும் அண்ணாமலையின் பிளஸ் பாயிண்ட்களை வெளிப்படையாகவே எடுத்து வைக்கிறார்கள். இதேபோல் பாஜகவின் வானதி ஸ்ரீனிவாசனும் அண்ணாமலை குறித்து ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார். அவர் கூறுகையில், கூட்டணி என்று வரும்போது நமக்கு சாதகமான தொகுதிகள் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. தொகுதி பங்கீடு நடத்தும் போது பல தொகுதிகள் மாறிவிடும். அப்படித்தான் இந்த தேர்தலில் அதிமுக, பாஜக கட்சிகளிடையே பல மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளது. அதிமுகவின் 19 தொகுதிகள் பாஜகவுக்கும், பாஜகவின் 12 தொகுதிகள் அதிமுகவுக்கும் மாறியிருக்கிறது. அப்படி மாறினாலும் நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. மக்கள் மீது நம்பிக்கை வைத்து துணிந்து களத்தில் இறங்க வேண்டும். என்னை பொறுத்தவரை அண்ணாமலை தேர்தலில் போட்டியிட வேண்டும். அப்படி போட்டியிட்டு அவர் சட்டசபைக்கு செல்ல வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பமாக உள்ளது. அதோடு நான் தொகுதி மாறுகிறேனா இல்லையா என்பதை கட்சி மேலிடம்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று கூறியுள்ள வானதி ஸ்ரீனிவாசன், கமல்ஹாசன் குறித்து கூறும்போது அவர் கட்சி தொடங்கிய போது ஆயிரக்கணக்கானோர் அவரது கட்சியில் இணைந்தார்கள். அவருக்காக லட்சமாக பணத்தை செலவு செய்தார்கள்.
ஆனால் அவரோ தற்போது எந்த திமுகவை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தாரோ அந்த திமுகவுடன் சேர்ந்து விட்டார். அதோடு தான் மட்டும் ராஜ்யசபா எம்பி ஆகிவிட்டார். அவரை நம்பி அவர் கட்சியில் இணைந்த அத்தனை பேரையும் அம்போ என்று விட்டுவிட்டார். அந்த வகையில் கமல்ஹாசன் தனது கட்சிக்கு விசுவாசமாக இல்லை. அதோடு தொண்டர்களை காப்பாற்றவில்லை. இவரை நம்பி வந்த அவர்களுக்கு இவர் துரோகம் செய்து விட்டார். இப்படி கட்சி தொடங்கி வந்த வேகத்திலேயே ஒருவர் வீணாகி போய்விட்டார் என்பதற்கு கமல்ஹாசன் ஒரு சிறந்த உதாரணமாகிவிட்டார். இதுபோன்ற நபர்களை நம்பி யாரும் தங்களது நேரத்தையும் பணத்தையும் வீணடிக்க வேண்டாம் என்பதே என்னுடைய வேண்டுகோள் என்றும் கூறியிருக்கிறார் வானதி ஸ்ரீனிவாசன். அடுத்த செய்தி. அண்ணாமலை எழுதிய கடிதம் எதிரொலி. டெல்லியிலிருந்து கால் பண்ணிய அமித்ஷா, கமலாலயத்தில் பத்தி கொண்ட பரபரப்பு. தமிழக பாஜக அலுவலகத்தில் நேற்று 27 தொகுதிகளிலும் யார் யார் போட்டியிடுகிறார்கள் என்பது குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது அவர்கள் ஒரு பட்டியல் தயாரித்தார்கள். அதில் எல் முருகன் அவினாஷி, நயினார் நாகேந்திரன் சாத்தூர், பொன் ராதாகிருஷ்ணன் நாகர்கோவில், வானதி ஸ்ரீனிவாசன் கோவை வடக்கு, தமிழிசை சவுந்தரராஜன் மயிலாப்பூர் என யார் யார் எந்த தொகுதியில் போட்டியிடப் போகிறார்கள் என்று ஒரு பட்டியல் போட்டார்கள். ஆனால் இந்த 27 பேர் பட்டியலில் அண்ணாமலையின் பெயர் மட்டும் இடம்பெறவில்லை. அவர் இந்த தேர்தலில் போட்டியிட ஆர்வம் இல்லை என்று சொன்னதோடு தனது ஆதரவாளர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுக்குமாறு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலிடம் கோரிக்கை வைத்திருந்தார். அந்த வகையில் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் அமர் பிரசாத் ரெட்டி, கருப்பு முருகானந்தம் உள்ளிட்ட பலருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்கப்பட்டு வருகிறது. என்றாலும் தற்போது தமிழக பாஜகவின் முக்கிய தலைவரான அண்ணாமலையின் பெயர் இந்த பட்டியலில் இடம்பெறாததுதான் அனைவருக்கும் அதிர்ச்சியாக உள்ளது. இந்த நிலையில் தனது அதிருப்தியை அண்ணாமலை வெளிப்படுத்தியிருந்த நிலையில் அமித்ஷாவுக்கும் ஒரு கடிதம் அனுப்பியிருப்பதாகவும் கூறப்பட்டது. இந்த நிலையில் தான் நேற்று அண்ணாமலை சம்பந்தமாக அமித்ஷா டெல்லியிலிருந்து தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மட்டுமின்றி எடப்பாடி பழனிசாமி ஆகியோருக்கு கால் பண்ணி பேசியதாக பாஜக வட்டாரங்களில் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதோடு தமிழக பாஜகவை பொறுத்தவரை 27 நட்சத்திர வேட்பாளர்களை களமிறக்க திட்டமிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அண்ணாமலை போன்ற முக்கியமானவர்கள் போட்டியிடவில்லை என்றால் அது சரியாக இருக்காது என்று கூறியவர் அண்ணாமலைக்கும் கால் பண்ணி இந்த தேர்தலில் கண்டிப்பாக போட்டியிடுமாறு அவர் கூறியுள்ளாராம். ஆனால் அண்ணாமலையை பொறுத்தவரை கோவையில் தான் எதிர்பார்க்கும் தொகுதி ஒதுக்கப்படவில்லை என்பதால் தான் இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்தார். அதனால் அண்ணாமலை எதிர்பார்க்கும் சிங்காநல்லூர் அல்லது கவுண்டம்பாளையம் தொகுதியை அவருக்கு ஒதுக்குமாறு எடப்பாடி பழனிசாமி இடத்தில் அமித்ஷா கூறியுள்ளார். இல்லை பாஜகவிற்கு ஒதுக்கியுள்ள வேறு தொகுதியில் போட்டியிடுமாறு கூறியுள்ளாரா என்பது குறித்து தகவல் எதுவும் வெளியாகவில்லை. என்றாலும் அண்ணாமலை எழுதிய கடிதம் சம்பந்தமாக எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு கொண்டு அவர் பேசியிருப்பதாக கமலாலய வட்டாரங்களில் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது.